கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் சுத்திகரிப்பு செய்து இந்த நாள் ஜெபத்தை நம்ம முடிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போது தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் பரிசுத்த மட்டும்தான். அவர் பரிசுத்தராக இருக்கிறனால நாமளும் பரிசுத்தமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறார். அதுதான் எதிர்பார்க்குறார். அவருடைய சித்தமும் அதுதான். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தெய்வ சித்தம். அப்போ அவருடைய சித்தமே நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் தான். எல்லாவற்றிலும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் தான். அப்போ இந்த நாளில் கூட தேவன் விரும்புகிற ஒரு ஜெபம் நம்மக்கிட்ட கிடையாது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற அந்த ஜெப வாழ்க்கை என்கிட்ட இல்லை ஆண்டவரே. எவ்வளோ நான் நேரத்தை வீணாக கடத்தினேன். ஆதில் இந்த அன்பு என்கிட்ட கிடையாது. ஆதில் இருந்த அந்த ஜெப வாழ்க்கை என்கிட்ட இல்லை ஆண்டவரே. ஆதில் இருந்த அந்த வேத வாசிப்பு என்கிட்ட இல்லை. இப்போ இந்த நாளில் ஒவ்வொரு காரியம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த ஜெபம் கிடையாது. ஆதில் இருந்த அந்த வேத வாசிப்பு கிடையாது. ஆதில் இருந்த அந்த பரிசுத்தம், ஆர்வத்தில் இருந்த அந்த பயம் என்கிட்ட இல்லை ஆண்டவர். ஒவ்வொன்றையும் நம்ம இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் அடி எடுத்து வைக்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே, உங்களுடைய ஜெப ஆவினால் கத்த நிரப்புங்கப்பா. உங்களுடைய சமூகத்தை நான் காத்திருக்கணும், உம்மோடு உறவாடணும், உம்மோடு சஞ்சரிக்கணும். நீங்கள் விரும்புகிற அந்த வேத வாசிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே. இது வரைக்கும் ஜெபிக்காத மன்னிங்க ஆண்டவரே. இப்போ எவ்வளோ நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க. அந்த ஜெபம் நீங்கள் விரும்புகிற ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, நீங்கள் விரும்புகிற பரிசுத்தம் என்கிட்ட இல்லை ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிட்ட இல்லை. நீங்கள் விரும்புகிற அந்த உண்மை என்கிட்ட இல்லை ஆண்டவரே. நான் உண்மையாக இல்லை, ஜெபத்தில் உண்மையாக இல்லை, நான் நடக்கையில் உண்மையாக இல்லை, என் பேச்சில் உண்மை கிடையாது. அப்போ எந்தெந்த காரியத்தில் அவங்கள துக்கப்படுத்தின ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற உண்மை எங்களுக்கு தாங்க. நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த புதிய வருடத்தில் நாங்கள் போகிற எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் பார்க்கிறாருன்ற அந்த பயத்தை நடுக்கத்தை எங்களுக்கு தாங்க. யோசேப்பு அப்படி தான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயம் இருந்தனால்தான் அந்த பாவத்துக்கு விலைக்கு ஓடுறான். யார் பார்க்குறாங்களா இல்லையோ, என் ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தோம்னா ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் பார்க்குறார், இதை நான் செய்யக்கூடாதுன்னு அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் எந்த சொல்லியும் நான் பாவம் செய்திடக்கூடாது. எந்த சொல்லி உங்களை துக்கப்படுத்தக்கூடாதுப்பா. எந்த சொல்லி நாவியான நாங்கள் துக்கப்படுத்தும்படியான எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது பேச்சிலையோ, அது நடக்கையிலையோ, அது கிரியையிலையோ, அது என்ன ஜெப வாழ்க்கையிலையும் எதுலையுமே நான் என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது. என்னை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னை சுத்திக்கிறீங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமாக அந்த புதிய வருஷத்தில் நான் வாழணும். உமக்கு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை தாங்க. நம்மை குறித்து மற்றவங்க சாட்சி கொடுக்குறாங்க பாருங்கள், அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அவனா அப்பா கோபக்காரன், பயங்கரமான கோபக்காரன், ஆண்டவர் துக்கப்படுவார். அவனா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருப்பான், ஆண்டவர் துக்கப்படுவார். உங்கள் நற்கிரைகளை கண்டு உங்கள் பிதாவாகிய தேவன் மகிமை அடையும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கணும். நம்முடைய வெளிச்சம் மற்றவங்க முன்னாடி பிரகாசிக்கணும். நம்முடைய நடக்க, நம்முடைய ஒவ்வொரு சுபாவங்களும் மற்றவங்க முன்னாடி அதை பிரகாசிக்கணும். அதை பார்க்குற பிதா சந்தோஷப்படணும். அப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியம் பிதா சந்தோஷப்படுறாரா, என் தேவன் சந்தோஷப்படுறாரா, அப்படி பார்த்து தான் நம்ம வாழணும். அப்போ எப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் என் பேச்சு எப்படி இருக்குது? என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை குறித்து சாட்சி கொடுக்குறாங்களா? என் தெருவில் இருக்கிறவங்க என்னை குறித்து சாட்சி கொடுப்பாங்களா? என் சபை என்னை குறித்து சாட்சி கொடுக்குமா? இல்லை என் சொந்தங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குமா? சாட்சி மற்றவங்கிட்டேருந்து வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புவார். ஆண்டவர் சந்தோஷப்படணும். நம்மளுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவர் சந்தோஷப்படும். நம்ம வாழறோமா? நாமே ஆராய்ந்து பார்த்து நாமே இந்த நாளை நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழணும் ஆண்டவர். இந்த புதிய வருஷத்தில் எடுத்து வைக்கிற எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே நாங்கள் உமக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா?
இதனால் முழுமையாக நம்ம சுத்திக்கிட்டு இதனால் ஜெபிக்கலாம். நிச்சயமாக புதிய வருடத்தில் கர்த்தர் இந்த பாதையிலே கர்த்தர் நம்மளை நடத்தி தேவன் வைத்த நன்மைகளை, தேவன் வைத்த ஆசீர்வாதங்களை நம்ம சொந்தத்துக் கொள்ள செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. அந்த வேலையில் ஆண்டவரே, எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நம்முடைய கரத்தில் நம்முடைய பலிப்படுத்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்க அந்த ஜெப வாழ்க்கை எங்ககிட்ட இல்லை ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. அப்பா இனி வருகிற நாட்கள் ஆண்டவரே, அதிகமாக இந்த சமூகத்தில் காத்திருக்க ஜெபிக்க ஆண்டவரே அப்பா மோடு கூட உறவாடுகிற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் கொண்டு போங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வேத வாசிப்பு எங்களுக்கு ஆவியான தரும்படியான்னு ஜெபிக்கிற ஆண்டவரே. வேதத்தில் பிரியமாக இருக்க, வேதத்தை வாஞ்சிக்க, வேதத்தை தியானிக்க, அதன்படி நடக்கக்கூடிய கிருபை கொடுங்கப்பா. வேதத்தை வாசிக்கலை மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது, வேதத்தின்படி நடக்கக்கூடிய கிருபை ஆவியான எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆவியானவருமே துதிக்கிறோம். அதே போல் ஆண்டவரை எங்களை எல்லாவற்றிலும் கத்தாவே எங்களோட நடக்கையில் எங்களோட ஆண்டவர் ஒவ்வொரு அவைகளை எங்கள் ஆவியான சுத்திக்கிறது எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உங்கள் அன்பினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரை. உங்கள் அன்பை கொடுங்க ஆண்டவரை. அப்போ ஆமை துதிக்கிற உலக அன்பை எங்களுக்கு வேணாம் சப்பா. அந்த புதிய வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்கள் அன்பினால் கர்த்தர் எங்களை நிரப்பி கர்த்தர் நடத்தும்படியாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆவியானவரை அப்போ ஆமை ஸ்தோத்திரிக்க உங்கள் அன்பினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா ஆண்டவரே. உங்கள் அன்பினால் எங்களை நிரப்புங்க. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நிரப்புங்க ஆண்டவரே. உண்மை போல கர்த்தர் மாற்றுங்கப்பா, உண்மை போல கர்த்தர் மாற்றுங்க. உமக்கு பிரியமாக எந்த வகையிலும் உங்களை நாங்கள் துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருத்தரும் ஒப்புக் கொடுக்கிறேன், இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன், எங்களுடைய நடக்கைகள் ஆண்டவரை எங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் பலிப்படத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரை. எங்கள் ஒவ்வொரு அவயங்களையும் ஆவியானவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீங்கள் விரும்புகிற ஒரு பாத்திரமாய், கனி கொடுக்கிற ஒரு பாத்திரமாய், சாட்சியுள்ள ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே அப்பா எஜமானுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாக எங்களுடைய பாத்திரத்தை கர்த்தரை மாற்றி ஆண்டவரே அப்பா எங்களை வணைந்து எங்களை பூரணப்படுத்தி தேவன் வைத்த சித்தத்தில், தேவன் வைத்த தரிசனத்தில் எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நடத்தும்படி நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். எந்த வகையிலுமா என் ஆவியான துக்கப்படுத்திடாதபடிக்கு எங்களை ஒவ்வொரு அவயங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் நமக்கு பிரியமாக நாங்கள் வாழ கிருபை தாங்கப்பா. அப்படியே இனி வருகிற நாட்களை கர்த்தர் நீங்கள் செய்ய போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.